இன்றைக்கி பாப்பாவுக்கு லஞ்ச் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா காளான் கிரேவியும் தோசையும் கேட்டிருந்தா. அதுக்கு தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். காளான் பாக்கெட் வந்து முன்னாடி நாளே வாங்கி வச்சாச்சு. க்ளீன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு மஞ்சத்தூள் உப்பு போட்டுட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி 2 தடவை அலசி எடுத்தேன். 2 தடவை அலசி எடுத்தாலே நல்லா காளானில் இருக்கிற கருப்பு கலரில் இருக்கிறதெல்லாம் வந்து சரியாயிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்னதாக நமக்கு கிரேவிக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி வந்து எடுத்துக்கிட்டேன். நிறைய பேர் காளான் பார்த்திங்கன்னா எண்ணெயில் வதக்கி வந்து சேர்த்துப்பாங்க. நான் எண்ணெயில் வதக்காமல் தண்ணியில் கொஞ்சமாக வந்து கொதிக்க வச்சு எடுத்து வச்சுப்பேன். ஸோ இது ரொம்பவும் ஹெல்த்தியும் கூட. ஸோ நமக்கு வந்து கேஸ் ட்ரபிள் எதுவுமே பார்த்திங்கன்னா ஆகாமல் இருக்கும். காளான் சாப்பிட்டா நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா கேஸ் ட்ரபிள் ஆகுறதுக்கு வந்து சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் இந்த மாதிரி தண்ணியில் கொதிக்க வச்சு எடுத்துக்கிட்டால் நம்மளுக்கு வந்து அந்த தொல்லை வந்து இல்லாமல் இருக்கும். ஸோ ஒரு கடாயில் வந்து ஆயில் ஊற்றிட்டு ஹோல் ஸ்பைசஸ்லாம் சேர்த்து அது கூடவே 2 பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம், தக்காளி, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். வதக்கிட்டு இப்போ காளான் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையுமே நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக மஞ்சள்தூள் வந்து சேர்த்துக்கலாம். அது கூடவே கறி மசாலா, வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துட்டு நல்லா ஒரு வதக்கிட்டு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக மட்டும் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ வந்து தேங்காய் பேஸ்ட் அரைக்கிறதுக்கு தேங்காய், பொட்டுக்கடலை, அது கூடவே பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சிப்பூ, சோம்பு சேர்த்துட்டு மிக்சியில் அரைச்சிட்டு அந்த பேஸ்ட்டையுமே ஆட் பண்ணிவிட்டேன். இப்போ வந்து பேஸ்ட்டு நல்லா ஆட் பண்ணிவிட்டு ஒரு கிண்டி விட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு இறக்கணுன்னா சூப்பரான காளான் கிரேவி ரெடி. இது இட்லி, தோசைக்கு மட்டும் இல்லாமல் சப்பாத்திக்குமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்றைக்கி பாப்பாவுக்கு தோசைக்கு தான் ஊற்றி கொடுத்துருந்தேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு ஒரு மினி விலாகில் மீட் பண்ணலாம். பா.